ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2017 ரிலீஸ் ஆன கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் கொடுத்துருக்கேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி பக்கத்துல பெல் ஐகான் தட்டி வைங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கரெக்டான கால காட்டுறாங்க. அவ யாரோ கடத்திட்டு போற மாதிரி. அதோட அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர அழைச்சிட்டு போறாங்க. இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன் ஃபேமிலிக்கு. ஹீரோ வந்து கொஞ்சம் தயங்குறாரு. அதுக்கப்புறம் கிளம்புறாரு ஹீரோயின் வீட்டுக்கு. அப்போ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க கொஞ்சம் தயக்கத்தோட தான் வராரு. அவங்க ஃபேமிலியில யாரும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரியல. எல்லாமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்பா வந்து வீட்டை சுத்தி காட்டு அழைச்சிட்டு போறாரு. அப்ப கிச்சன்ல வேலை பார்க்கறாரு. அவங்க கட்டணத்தை சேர்ந்தவங்க விசித்திரமா சிரிக்கிறாங்க. வேலைக்காரரும் தோட்டக்காரரும் அப்படி கட்டணத்தை சேர்ந்தவரா பாரு. எல்லாரும் விசித்திரமாவே ஒரு பாக்குறாங்க ஹீரோவை. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. தூக்கத்துல திடீர்னு ஹீரோ முழிப்பு வந்துச்சு. சரி வெளியில போய் காத்துவாங்க அப்படின்னு வெளியில போறாரு. வெளியில போய் நிக்கிறப்போ திடீர்னு வேலைக்காரர் தோட்டக்காரர் வந்து வேகமா ஓடி வர. வேகமா வந்து டக்குனு விட்டு ஹீரோ பக்கம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வேலைக்காரி டக்குனு பயந்துட்டாரு. அப்புறம் உள்ள வரப்போ ஹீரோயின் அம்மா உட்கார பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குனு கப்பன் சார் ஸ்பூன் பண்ணோம். அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி கண்ணீரா வந்து ஏதோ பள்ளத்துல ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டக்குனு முடிச்சு பார்த்தா எல்லாமே கனவு ரொம்ப பயந்துறாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா சார்ஜ் பண்ணிருக்கு. சரி சார்ஜ் போட்டு நெக்ஸ்ட் டே வந்து வந்துட்டு இருக்காரு. கார்ல போட்டோ எடுத்துக்கப்போ அப்போ வந்து தோட்டக்காரர் வராரு. சாரி நேத்து வேகமா ஜாக்கிங் போனதுல உங்க சரியா பேச முடியல அப்படிங்கிற மாதிரி பேசாரு. அப்பதான் ஹீரோ புரியுது, அப்ப நம்ம கண்டது கனவு இல்லையா நிஜமா அப்படின்னு ஹீரோயின் போய் புலம்புறாரு. இந்த மாதிரி ஹீரோயின் பேசுறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஒன் டே மட்டும் இருந்துட்டு போலாம், நெக்ஸ்ட் டே வந்து கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணி போலாம். ஹீரோ ஓகே சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க ரிலேஷன் எல்லாமே வெள்ளக்காரவங்க தான் இருக்காங்க. சோ எல்லாரும் ஹீரோ ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்துட்டு இருக்காங்க தொட்டு. சோ ஹீரோ அதையும் நோட் பண்ணிக்கிறாரு. எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ அப்போ ஒரு கற்பனை வந்து ஹீரோ பாக்குறாரு. இவ வந்து எங்க பார்த்த மாதிரி ஹீரோக்கு தோணுது, ஆனா தெரியல டக்குனு. சோ இவட்ட பேச்சு கொடுத்தா ஆனா கற்பனை ஆள் வந்து வெள்ளக்கார மாதிரி பேசுறாரு. இவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி ரூம் போறாரு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண அப்பயே சார்ஜ் போடுங்க. ரொம்ப டென்ஷனா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு இங்க நடக்குது எல்லாமே விசித்திரமா இருக்கு. நான் ஒரு ஆளை மீட் பண்ண அவன் எங்க பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட் வந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடணும். போட்டோ எடுத்து மூக்கில ரத்தம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிரு. இவர் வந்து ரொம்ப சண்டை போற மாதிரி வராது. அதுக்கப்புறம் பார்த்தா எப்பவும் போல நார்மலாக சாரி மன்னிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஹீரோயின் வந்து நம்ம ஊர் போலாம், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறார். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் அப்பா வந்து ஹீரோ வந்து ஏலம் வர மாதிரி காட்டுறாங்க. அது வந்து ஒருத்தர் வந்து ஏலத்துக்கு வாங்குற மாதிரி காட்டுறாங்க. என்ன நடக்குது, ஹீரோ வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது புரியல. ஹீரோ வீட்டுக்கு வராரு. எல்லாமே ஒரு விசித்திரமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு போன் வைக்கிறார். ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் அவனை பார்த்துட்டேன், இந்த கருப்பின தாள் காண போறான், அதுல இவனும் ஒருத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரொம்ப ஷாக் ஆகி சரி வாங்க உடனே வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல பார்த்தா ஹீரோயின் வந்து நிறைய கருப்பின தாள் கூட போட்டோ எடுத்த மாதிரி பார்த்து ஷாக் ஆகி டக்குனு சாத்திரம் ஹீரோயின் பக்கம் என்ன பண்றேன்னு தெரியல. ஓகே வா சீக்கிரம் சாவி நம்ம வீட்டுக்கு போலாம், ஊருக்கு போலாம் கிளம்புறாரு. சாவி காணோன்னு தேடி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் தொடங்க அப்படின்னு மாதிரி சண்டை போற மாதிரி வேகமா கோமா பேசுறாரு. டக்குனு பார்த்தா ஹீரோயின் கையில சாவி இருக்கு. டக்குனு இந்த கிளை வந்து கப்பன் சார் தட்டு உடனே அவர் மயங்கி விழுந்துறாரு. கை கால செகண்ட் ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி பார்க்கறாரு. ஆனா யாருமே எடுக்கல. கடைசியில பார்த்தா ஹீரோ வந்து ஒரு சோஃபால கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஆப்போசிட்ல ஒரு டிவி இருக்கு. டிவில வந்து ஒரு கதை வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க ஃபேமிலி போல இந்த போன் அடிக்கிறாரு. ஹீரோயின் தான் இருக்கா. ஹீரோ வந்து எப்பயே கிளம்பிட்டானே போனை மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா இங்க ஹீரோ இருக்கிறது அவருக்கு டவுட்டா இருக்கு. அவர் பேச்சை நம்பல. சோ அதோட அந்த சீன் கட் ஆகுது. இங்க வந்து சொல்லி காட்டலாம் அந்த கிழமை என்னன்னா ஹீரோயினோட அப்பா வந்து நியூரோ சர்ஜன் இந்த மாதிரி மத்தவங்க மூளை எடுத்து அவங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு வைக்கிறதா. ஹீரோயினோட தம்பி வந்து இவன் மயக்க நிலையில இருக்கான்னு இவன் தூக்கி போறதுக்காக வந்திருக்கான. ஹீரோ டக்குனு அவன் அடிச்சு போட்டு கொண்டான். ஹீரோட அப்பாவையும் மார்க்கோமால குத்தி கொண்டாச்சு. ஹீரோயின் அம்மாவையும் கொண்டுட்டான். இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் யாரை டேட் பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம்னு இன்னொரு கரெக்டாக பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எப்படியாவது தப்பிச்சிடலாம் கார் எடுத்து போறானா வேலைக்காரி மேல மோதிரா. அந்த சத்தத்துல ஹீரோயின் உசாரி கன் எடுத்து வெளியில வரா. இந்த வேலைக்காரி விட்டு போமா சிலம் கார்ல போட்டு போறானா. ஹீரோயின் கிராண்ட்மான ஒரு சவுண்ட் டக்குனு ஆக்டிவ் ஆன மாதிரி வீடுன்னு கத்துறானா. அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த வேலைக்காரையும் செத்துறா. எப்படியோ தப்பிச்சணும் அப்படின்ட்டு ஹீரோ இறங்கி தத்தளிச்சு போயிட்டு இருக்கானா. ஹீரோயின் விடவே ஷூட் பண்ணிட்டு வரா. டக்குனு அந்த தோட்டத்துக்கார வந்து அட்டாக் பண்றா. டக்குனு அந்த ஃபிளாஷ் லைட் அடிச்சோன்னு உஷார் வந்து அவன் என்ன பண்ணா சுடன் டக்குனு ஹீரோயினையும் சுட்டுறான். அப்புறம் அவனையும் சுட்டுட்டு செத்துறான். உயிர் போற நேரத்துல ஹீரோயின் வந்து அவன் எப்படியாவது கொல்லணும்னு பாக்குறான். ஹீரோக்கு வந்து அவளை கொல்றதுக்கு மனசு இல்ல. கடைசியில பார்த்தா போலீஸ் வந்துருச்சு. ஒரு வழியா மாட்டிக்கோ அப்படின்னு கை தூக்குறான். கடைசியில பார்த்தா அது ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு வந்து இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அந்த இடத்துல செத்துறான்.